வெல்கம் டு அன்புக்குட்டி கிச்சன். இன்றைக்கி தேங்காய் இல்லாத பொரியல் சட்னி பற்றி பார்ப்போம். தேவையான பொருட்கள்: எண்ணெய் 3 ஸ்பூன், பச்சை மிளகாய் 5, மீடியம் சைஸ் பல்லாரி 4, தேவையான அளவு உப்பு, பல்பூண்டு பற்கள் 3, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, புளி சிறிதளவு, பொரியல் 50 கிராம். தாளிப்பதற்கு: எண்ணெய் 2 ஸ்பூன், வத்தல் 1, கடுகுளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 2 பொடியாக நறுக்கியது, பெருங்காய பவுடர் ஒரு பிஞ்சளவு. செய்முறை: ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் 5 பச்சை மிளகாயை வெள்ளை நிறத்தில் வறுக்க வேண்டும். அதனுடன் பல்லாரியை சேர்த்து பொன்னிறமாக வதக்கும் போது தேவையான உப்பு சேர்த்து வதக்கினால் சீக்கிரம் வதங்கிவிடும். பின்னர் 3 பல்பூண்டுகள் சேர்த்து வதக்கி அதனுடன் ஒரு துண்டு இஞ்சி, சிறிதளவு புளி சேர்த்து வதக்கி கொள்ளவும். வதங்கிய பொருள் நல்லா ஆற விட வேண்டும். முதலில் மிக்சியில் 50 பொரியலை கொரகொரவென்று அரைக்க வேண்டும். அரைத்த பிறகு அதனுடன் வதங்கிய பொருளை சேர்த்து அரைக்கும் போது சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். அதனை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த சட்னியை பின்னர் சட்னியை தாளிக்க ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் ஒரு வத்தல் கிள்ளி போட வேண்டும். 1 ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்து கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது, ஒரு பிஞ்சளவு பெருங்காய பவுடர் சேர்த்து தாளிக்கவும். தாளித்ததை சட்னியில் கொட்ட வேண்டும். சட்னி ரொம்ப கட்டியாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் இருக்க வேண்டும். இட்லி தோசைக்கு இந்த சட்னி நல்லா இருக்கும். குறிப்பு: காரம் குறைவாக சேர்ப்பவர்கள் ஒரு பச்சை மிளகாயை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். இந்த சட்னியை சூடுபடுத்தவோ கொதிக்க வைக்கவோ கூடாது. கொதிக்க வைத்தாலோ சூடுபடுத்தினால் அதனோட சுவை மாறிவிடும். இந்த எபிசோட் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது சட்னி, ரொம்ப நல்லா சுவையாக இருக்குது.